அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்க பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், இருபடி சார்புகளோட காரணிப்படுத்தல். காரணிப்படுத்தல்ல இருபடி சார்புகள் நாங்க உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 12 இதை சொல்லுவோம் நாங்க ஒரு இருபடி சார்புன்னு சொல்லி. இதை காரணிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த 12 காரணிகளை எடுத்துக்கொண்டு நடு உறுப்பை நாங்க என்ன செய்வோம், சேர்த்து எழுதி நாங்க காரணிப்படுத்துவோம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது ஒரு இலகுவான மெத்தட். எப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதல்ல என்ன செய்யணும் என்று சொன்னால், 2 பிரக்கெட் போட வேண்டும். எக்ஸிலான சார்பா இருக்கிறதால நாங்க எக்ஸ போட வேண்டும். அடுத்தது எங்களுக்கு தொங்கல் இருக்குது 12 காரணிகளை நாங்க கொஞ்சம் பார்க்கணும். ஓர் 12 12, ஈராறு 12, முன்னாங்கு 12. இதுல நாங்க எடுக்கக்கூடிய கணியங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஈராறு 12ங்கிறத நாங்க எடுக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த ஈராறு 12 2ஐயும் 6ஐயும் அவடத்துல என்ன செய்யணும், போட வேண்டும். போட்டுட்டு இப்ப எங்களுக்கு பிரச்சனை வாரதே இந்த காரணிகள் போடுறதும், அடுத்ததா இந்த குறியீடு போடுறதுன்னா பிரச்சனை வாரது. முதல்ல காரணியை போட்டுட்டோம். அடுத்தது நாங்க குறியீடு எப்படி போடுறதுன்னு சொன்னால், கடைசியா வார எண்ணிக்கை சகல நேர்கணியமாக இருந்தால் இது ரெண்டுலையும் நாங்க ஒரே குறியீடுகளை பயன்படுத்துவோம். சரியா? ஒரே குறியீடுகள்னு சொன்னா நேர் போட்டா நேர் போடுவோம், மறை போட்டா மறை போடுவோம். விபடத்துல நேரா மறையாங்கிறது ஒரு டவுட் ஆகும். அதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நடுவுறுப்பு என்னவாக இருக்கோ அது கணியமாகத்தான் இருக்கும். அப்ப சகவாக இருக்கு, அப்ப இங்கேயும் என்ன சகவாக வரும். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 12 காரணம் என்ன, எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 6. இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், எக்ஸ் வர்க்கம் சய 8x சக 12, அப்ப இதை எப்படி காரணிப்படுத்துறது, இந்த டவுட் ஒன்று வந்திருக்கும். இதை எப்படி காரணிப்படுத்துறேன்னு சொன்னால், நாங்க அதே போல 2 பிரக்கெட் போட வேண்டும். எக்ஸிலான சார்பு, அப்ப எக்ஸ போட வேண்டும். ஈராறு 12 2ஐயும் 6ஐயும் போட வேண்டும். இறுதி உறுப்பு சகையில் இருக்கு, அப்ப 2 குறியீடும் ஒரே குறியீடா வரும், அது நடுவுல வார குறியீடு. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், இறுதி உறுப்பு சகவாக இருந்தால் 2லையும் ஒரே குறியீடு, அது நடுவுல வார குறியீடு. இறுதி உறுப்பு சகவா இருந்தால் 2லையும் ஒரே குறியீடு, அது நடுவுல வார குறியீடு. இதே போல இறுதி உறுப்பு செயல வந்தால், இங்க சகல வந்ததால நாங்க 2 முறை குறியீடுன்னு சொன்னோம், பாவிச்சோம். இங்க நாங்க மறையில வந்தால் என்ன செய்யறது அப்படின்னா, இதே போல நாங்க 2 பிரக்கெட் போட வேண்டும். எக்ஸிலான சார்பு நாங்க எக்ஸினை போட வேண்டும். இப்ப பார்க்கணும் 8 காரணிகள், ஓர் 8 8, ஈர் 4 8. இதுல 1ஐயும் 8ஐயும் வச்சு எங்களுக்கு 7 என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுவும் சில பேருக்கு டவுட்டா இருக்கும், அதுல எடுக்கலாம் என்னன்னு சொன்னால், ஒண்ணு கூட்டல் மூலமாக அல்லது கழித்தல் மூலமாக எடுக்கிறது. அப்ப இங்க நாங்க 1ஐயும் 8ஐயும் கழிக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யும், 7 பெறப்படுமா இல்லையா? அதே ஈர் 4 8, 2ஐயும் 4ஐயும் வச்சுக்கொண்டு 7 எடுக்க முடியாது. அப்ப நாங்க இங்க பயன்படுத்தணும் ஓர் 8 8ங்கிறத பயன்படுத்தணும். இப்ப குறியீடு போட வேண்டும். கடைசியில சய வந்திருக்கு, அப்ப 2லையுமே என்ன வேற வேற குறியீடு. அப்ப ஒன்றுக்கு நேர் வரப்போகுது, இன்னொன்றுக்கு மறை வரப்போகுது. எதுக்கு நேர் எதுக்கு மறைங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நடுவுல உள்ள குறியீட்டை பெரிய இலக்கத்துக்கு போட வேண்டும், மற்ற குறியீட சின்ன இலக்கத்துக்கு போட வேண்டும். ரைட். அப்ப இப்படி வந்தா கேள்வி, எக்ஸ் வர்க்கம் சக 7 எக்ஸ் சய 8 என்று வந்தால் அதே ஐடியா தான். 2 பிரக்கெட் போட வேண்டும். எக்ஸிலான சார்பு எக்ஸினை போட வேண்டும். ஓர் 8 8, அப்ப 1ஐயும் 8ஐயும் போட வேண்டும். கடைசியில சய வந்திருக்கு, சய வந்தா 2லையும் வேற வேற குறியீடு, நடுவுல வர குறியீடு பெரிய இலக்கத்துக்கும் மற்ற குறியீட சின்ன இலக்கத்துக்கும் போட்டால் இதுதான் காரணிப்படுத்தல். இதைத்தான் நாங்க மிக கடினமாக 4 ஸ்டெப்ல செய்து கொண்டு இருந்த உலகாலும் செய்திருப்போம். ஆனால் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல எங்களுக்கு என்ன செய்யலாம், ஆன்சர் பெறும். ஆனா இதுலயும் சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், சரி செய்கை வழி இல்லாட்டி மார்க்ஸ் கிடைக்காது, இப்ப நாங்க சாதாரண தர பரீட்சை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் செய்கை வழி எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேள்வியை பொறுத்த மட்டில், பார்ட் 1 பொறுத்த மட்டில் விடைக்குத்தான் மார்க்ஸ், செய்கை வழி அவசியம் இல்லை. ஆகவே இன்றிலிருந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, இதை நேரடியா காரணிப்படுத்துறதை விளங்கி கொள்ளுங்க. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, 2 விஷயம் தான் இதுல காணப்படுது. ஒன்று நம்பர் எழுதுறது, இன்னொன்னு குறியீடு போடுறது. நம்பர் எழுதுறது எப்படின்னு சொன்னால், கடைசி உறுப்புட காரணிகளை பார்க்கணும், அதுல எந்த காரணிகளை வைத்து
நடு உறுப்பு எடுக்கலாம்னு பார்க்கணும். பார்த்து ரெண்டையும் மாறையும் போட்டேன். கடைசியில சக வந்தா ரெண்டுலையும் ஒரே குறியீடு, நடுவுல வார குறியீடு. சக வந்தா ரெண்டுலையும் ஒரே குறியீடு, நடுவுல வார குறியீடு. சய வந்தால் ரெண்டுலையும் வேற வேற குறியீடு, நடுவுல வார குறியீடு பெரிய இலக்கத்துக்கும் என் மற்ற குறியீடு சின்ன இலக்கத்துக்கும் வரும். மறை வந்த அரண்நிலை வேற வேற குறியீடு, நடுவுல வார குறியீடு பெரிய இலக்கத்துக்கும் மற்றது சின்ன இலக்கத்துக்கும் வரும். அவை பிள்ளைகள் இன்றிலிருந்து நீங்க இலகுவா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இது போல பல ட்ரிக்ஸுகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வகுப்புகள்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் சில ட்ரிக்ஸுகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாய்.